students, இன்னைக்கு இந்த வீடியோல 11th standard computer science chapter 1ல இருக்க 4th, 5th and 6th generation பத்தி பார்க்க போறோம். First 4th generation பத்தி பார்க்கலாம். இந்த 4th generationோட period 1971 to 1980. இந்த 4th generationல microprocessor யூஸ் பண்ணிருக்காங்க. Very large scale integrated circuits யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பெரிய அளவிலான integrated circuits யூஸ் பண்ணிருக்காங்க. இதை ஷார்ட்டா VLSI அப்படின்னு சொல்லுவாங்க. First 3 generationஸோட கம்பேர் பண்றப்போ 4th generation கம்ப்யூட்டர் ரொம்ப சின்னதாகவும் ஃபாஸ்டாகவும் இருந்திருக்கு. இந்த 4th generationல தான் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸை டெவலப் பண்றாங்க. அதாவது IBM, ஆப்பிள் அப்படின்ற மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த 4th generationல தான் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்னா என்னன்னா கைக்கு அடக்கமா, அதாவது நம்ம எடுத்துட்டு போற மாதிரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்க கம்ப்யூட்டர்ஸை 4th generationல தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம 5th generation பத்தி பார்க்க போறோம். இந்த 5th generationோட பீரியட் 1980ல இருந்து டில் டேட். அப்படின்னா இப்போ நம்ம இருக்கதே 5th generationல தான் இருக்கோம். இதில் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஷார்ட்டாக ULSI அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5th generation கம்ப்யூட்டர்ஸோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த 5th generationல பேரலல் ப்ராசஸிங் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வராங்க. பேரலல் ப்ராசஸிங்னா என்னன்னா மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸை சைமல்டேனியஸாக பண்ணி முடிக்கிறது தான் பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லி கொடுக்குறோன்னா அந்த டாஸ்க்கை அது மட்டுமே பண்ணாமல் மற்ற ப்ராசஸர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துரும். இப்படி ஒரே டாஸ்க்கை நிறையா ப்ராசஸர் ஷேர் பண்ணி பண்ணுறனால அந்த டாஸ்க்கை சீக்கிரமாகவே முடிச்சிட முடியும். இதில் சூப்பர் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால சிஸ்டம் அந்தளவு ஹீட் ஆகாமல் இருக்கும். இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால டேட்டாவை ஃபாஸ்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த 5th generation கம்ப்யூட்டர் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணும். அதாவது இப்போ ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோன்னா அதில் பீப்புள் எது, ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னா, அதில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றத அது கண்டுபிடிச்சி சொல்லும். இப்போ அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே இருக்க இமேஜஸை கலந்து அந்த கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம காட்டினோன்னா அது அனிமல்ஸ் தனியாகவும் பேர்ட்ஸ் தனியாகவும் தனித்தனி கேட்டகரியாக நமக்கு பிரித்து கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் டயக்ராம்ஸ், சார்ட்ஸ், கிராஃப்ஸ் இதெல்லாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கம்ப்யூட்டர்கிட்ட ஒரு இமேஜை நம்ம காட்டினா அந்த இமேஜில் என்னென்ன இருக்குன்றத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த 5th generationல தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், செயற்கை நுண்ணறிவு. அப்படின்னா இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எப்படி நம்ம சுயமாக யோசித்து செயல்படுறோம், அது மாதிரி கம்ப்யூட்டரும் சுயமாக அதுவே யோசித்து அதுவே ஒரு முடிவு எடுக்கும். இதை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5th generationனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எரா அப்படின்னு கூட சொல்லலாம். டெசிஷன் மேக்கிங், லாஜிக்கல் ரீசனிங் மாதிரியான ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை கூட இது சால்வ் பண்ணிடும். இதோட 5th generation முடியுது. நெக்ஸ்ட் 6th generation பற்றி பார்க்க போகிறோம். இந்த 6th generation இனிமே தான் ஃபியூச்சரில் வரப்போகுது. இதில் பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இருந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த கம்ப்யூட்டர்ஸ் இன்னுமே ஸ்மாலாக, ஃபாஸ்டாக, ஸ்மார்ட்டாக இருக்குது. இந்த ஜெனரேஷனில் தான் டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படின்றது வருது. அதாவது செயற்கை மனிதர்களை உருவாக்குறாங்க. செயற்கை மனிதர்கள்னால் ஒன்றுமே இல்லை, ரோபோட்ஸ் தான். ஆனால் அது பார்க்குறதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக மனுஷங்க மாதிரியே இருக்கும். அதோட மூமெண்ட்ஸை வச்சும் வாய்ஸை வச்சும் மட்டும்தான் அது ஒரு ரோபோட்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ஹியூமன்ஸ் மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரோபோட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஐ திங்க் இவங்க ஃப்யூச்சரில் இன்னும் அட்வான்ஸ்டாக வரும்னு மென்ஷன் பண்ணுறாங்களா, இல்லை புக்கை இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. மேபி ஃப்யூச்சரில் இதை விட இன்னும் அட்வான்ஸ்டாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்குது. லாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இதோட 6th generation முடியுது. தி ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ENIAC பற்றி பார்க்கலாம். ENIACனா என்னன்னா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர் அப்படின்னு அர்த்தம்.
இந்த ENIAC-ஐ ஜே பிரெஸ்பர் எக்கர்ட், ஜான் மார்ச்லி அப்படின்ற 2 பேரும் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் 1943 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 1946 வரைக்குமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிவடையல. இந்த ENIAC 1800 ஸ்கொயர் ஃபீட்டை ஆக்குப்பை பண்ணிருச்சு. இதில் 18,000 வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் 50 tons. இந்த ENIAC ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருந்தனால இதை தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 4th, 5th and 6th ஜெனரேஷன் பற்றியும் த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பற்றியும் நம்ம பார்த்தோம். ரிமைனிங் டாப்பிக்கெல்லாம் பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.